காலைல இருந்து ஒரே ஆர்டரா குவிதுரா. ஆமா தல, நானே காலைல இருந்து 100 ஆர்டருக்கு மேல பாத்துட்டேன். இவங்களாம் வீட்டுல சமைக்கவே மாட்டாங்களா? அவங்களாம் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு வேலையே இருக்காதுடா. சோக்கா சொன்ன தல. ஆமா, நீ என்னடா அடிக்கிற வெயில ரெயின் கோட்டை போட்டு சுத்தின்னு இருக்க? அதை ஏன் கேக்குற தல? ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டுல உள்ள பொண்ணு அவங்க வீட்டுல யாரு இல்லன்னு ஏன் பண்ணின பிடிச்சி உள்ள இழுத்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அன்னையில இருந்து ஏன் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள இருக்குது. நான் பாரு ரெயின் கோட்டை போட்டு சுத்தின்னு வரேன். டேய் குட்டி குஞ்சா, உளுந்தோட சைஸ்ல கூட இருக்காது வந்து. ஆனா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. கண்ணு வைக்காதல. இந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் பொறுப்பே இல்ல தல. ஏன்டா? பின்ன இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு தெரியுதுல, 2 மணி எக்ஸ்ட்ரா குத்தா என்ன? எடு செருப்ப. தாத்தா உன்னை கூப்பிடுறாரு பாரு. கோத்தா உர்ற. ப்ரோ என்ன ப்ரோ, எத்தனை போன ஆர்டர் திருப்பி எடுத்துட்டு வரீங்க? ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோ, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க போய் கொடுங்க ப்ரோ. பாத்தியாடா அவனை, கேன்சல் ஆன ஆர்டர் திருப்பி எடுத்துட்டு வந்துறேன். இதே நீ அந்த என்னடா பண்ணிருப்ப? பொட்டலத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். தொலைக்க தெரியாத போய் இதுங்களாம் வேலைக்கு வந்து ஏன் இமேஜ் கிடைக்குது? அண்ணா கணக்குல உனக்கு குறையுது. தம்பி ஆர்டர் உள்ள போய் வாங்கிக்கோங்க போங்க. இல்லைண்ணே, ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு, திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா சொல்ற? ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஆர்டர் எத்தனை ஒன்று எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் திருப்பி கொடுக்குறவனை இப்போதான் பார்க்குறேன். உன் நினச்சா எனக்கு பெருமையாகுது. உங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிடுனா வாழ்த்துலாம் அப்புறம் சொல்லிக்கலாண்ணே. கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. கேளுப்பா. இன்னைக்கு சனிக்கிழமை, நான் கவிச்சு சாப்பிட மாட்டேன். இதை வச்சுட்டு சாம்பார் சாதம் தரீங்களா?